ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம நோட்பேடில் HTML ரன் பண்ணுறது, VS கோடில் எப்படி HTML ரன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வெப்சைட் டெவலப்மெண்ட்லாம் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன ஸ்கோப் இருக்குன்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெட்டிங் டேக் பார்க்க போகிறோம், பேராகிராஃப் டேக் அண்டு ஸ்பேன் டேக். இந்த 3 டேகுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஹெட்டிங் டேக் பார்த்தலாம். ஹெட்டிங் டேக் H1 அப்படின்றத தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இப்போது H1 மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, H6 வரைக்கும் இருக்குது. H1, H2, H3, H4, H5, H6 அந்த மாதிரி வரைக்கும் இருக்குது. நம்ம இப்போ பார்த்துடலாம். H2 போடுறேன் நான், H3, H4, H5 அண்ட் H6. இது எல்லாத்துலேயுமே நான் hello my dear future developers, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சரி, உங்களுக்கு எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஜஸ்ட் நீங்கள் எந்த டைரக்டரியில் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போயிருங்க. நான் HTML போயிருக்கேன். இங்கே இண்டெக்ஸுன்றதெல்லாம் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே VS கோட் இங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க, நெசசிட்டி இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஒரு டெக்ஸ்ட்டுக்குமே ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட்டோட ஒப்பாசிட்டி கூட கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. ஸோ இதுதான் H1லேருந்து H6 வரைக்கும் டேக்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த ஹெட்டிங் டேகை ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் டிக்ளேர் இந்த H1 அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஃபுல் வித்துமே எடுத்துக்கும், இந்த வித்து ஃபுல்லாக. ஸோ இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம். இங்கே நான் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டு பேக்ரவுண்டு கலர் ரெட் அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. இப்போது இது சேவ் பண்ணிட்டு இங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, நான் H2வில் கொடுத்தேன். இதில் பாருங்கள், நம்ம ப்ரௌசரில் தெரிகிற ஃபுல் வித்துமே எடுத்துக்கிச்சு. இதுதான் ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். அந்த லைன் ஃபுல்லாகவே எடுத்துக்கும், ஒரு பிளாக்காக எடுத்துக்கும். இதுதான் பிளாக் லெவல் எலமெண்ட். ஸோ ஹெட்டிங் டேக் அப்படின்றது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். இதை மறந்துடாதீங்க. இது எல்லாமே நம்ம தான் ஞாபகம் வச்சுன்னு, எது பிளாக் லெவல் எலமெண்ட்டு, எது இன்லைன் எலமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இந்த ஹெட்டிங் டேக்கில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ அடுத்தது பேராகிராஃப் டேக். இந்த பேராகிராஃப் டேக்கு நம்ம இது பண்ணிட்டு என்ட்ரு பண்ணோம்னா போதும். lorem 5. இந்த lorem 5 அப்படின்றது சும்மா ஒரு டூப்ளிகேட்டான ஒரு கண்டென்ட்டை இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா பேராகிராஃப் டேகு. இந்த பேராகிராஃப் டேகும் சேம் பிளாக் லெவல் எலமெண்ட் தாங்க. பாருங்க, நான் ஸ்டைல் கொடுத்து இந்த பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கொடுக்குறேன். ப்ளூ கொடுத்து இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த lorem ipsum இதுவும் ஃபுல் வித் எடுத்துக்கிச்சு. விண்டோவில் எவ்வளோ வித்து தெரியுதோ அது ஃபுல் வித்து எடுத்துக்கிச்சு. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃப் டேக். இந்த பேராகிராஃப் டேகுக்குள்ளே இன்னொரு பேராகிராஃப் டேக் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம். ஆனால் லைன் சேஞ்சஸ் ஆகிரும், சேம் லைன்லேயே அவுட்புட் வராது. ஸோ நீங்கள் பாருங்கள் ஒரு நிமிஷம். நான் ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன், ஹலோ கோடர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஹலோ கோடர்ஸ் அப்படின்றது ஒரு லைன்லேயும் lorem ipsum $sit அப்படின்றது இன்னொரு லைன்லேயும் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம பிளாக் லெவல் எலமெண்ட்குள்ளே இன்னொரு பிளாக் லெவல் எலமெண்ட் கொடுக்க முடியாது. சரி, இப்போ இதை நம்ம ஸ்பேன் டேகாக பண்ணோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுற பாருங்க, சேம் வந்துடுச்சா. ஹலோ கோடர்ஸ் lorem ipsum $sit அந்த மாதிரிலாம் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்பேன் டேக் அப்படின்றது ஒரு இன்லைன் எலமெண்ட்டுங்க. ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை கொடுத்துக்கலாம். சரி, இதுக்கு நான் பாருங்கள் ஸ்டைல் கொடுத்து இதோட கலர் நான் பிளாக்னு மாற்றினேன். பிளாக்கில் தான் இருக்குது ஆல்ரெடி, ஒயிட்டுன்னு மாற்றுற பாருங்க. நான் வந்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் இங்கே பார்த்தீங்களா ஹெலோ கோடர்ஸ்ன்றது மட்டும் ஒயிட்டில் வந்துடுச்சு. ஏன்னா இந்த ஹெலோ கோடர்ஸ் நம்ம இந்த இடத்துல ஸ்பேன் டேக்கில் கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதுதான் இந்த ஸ்பேன் டேகோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஐகான் செட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம்
நம்ம இந்த ஸ்பேன் டேக் மூலிமா கொடுத்துக்கலாம். மெயினாக இந்த ஸ்பேன் டேக் வந்து ஒரு ஐகான் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐகான் கண்டெய்னர் அப்படின்னா நம்ம எங்கேயோ ஃபாண்டாசம் இல்லை பூட் ஸ்ட்ராப்பில் இருந்து ஏதோ ஒரு ஐகான்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஐகான் வந்து நம்ம செட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இது ஐகான் செட் பண்ணுறது அதெல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க கைஸ். தேங்க்யூ.